இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கேசு, அந்த அறிவுக்கு இதுதான் கடைசி ஊர்வலமா இருக்கணும். இதுக்கு அடுத்து தாரத்தை பற்றியோட அவன் பாடையில போற ஊர்வலம் தான் நடக்கணும். பாத்துக்க. சரிங்க சம்பந்தி. கூட ரத்னாவும் போகுதே, செத்துராதா? சாவட்டும், செத்த எனக்கு என்ன. அந்த அறிவழக மாப்பிளைய அந்த சம்மூம் பைய வீட்டுக்கு போய் சேரவே கூடாது. பணமா தான் அவன் வீடு போய் சேரணும். கூட துணை பணம் ஒண்ணு போனா என்ன, போலினா எனக்கு என்ன. அந்த ரத்னா என்ன நான் பெத்த மவளா? விரும்பிய தங்கச்சி தானே. அந்த விரும்பிய குடும்பமே அழியணும்னு தானே நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன், பரணிய தவிர. அதுவும் சரிதாங்க ஐயா. இல்லே சம்பந்தி, பாத்திரா அந்த அறிவழகனை போட்டு தள்ளிலினா எக்கச்சக்கமா நான் மாட்டிக்கிடுவேன். ஆக அறிவு சாகனம் ரொம்ப முக்கியம். பாத்துக்க சம்பந்தி. ஏற்பாடெல்லாம் பக்காவா பண்ணியாச்சு சம்பந்தி. வாங்கடா. வணக்கம் பாருங்க, இவனுங்க தான் இந்த ஏரியாவிலேயே பாம்பு வைக்கிறதுல பெஸ்ட். ஊர்வலத்துல இவனுங்க வாத்திய கோஷ்டி மாதிரி கலந்துக்குவானுங்க. அந்த அறிவும் ரத்னாவும் ஊர்வலம் போற கார்ல இவனுங்க பாம்பு வச்சிருவானுங்க. அந்த டிக்கு 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 ஓடுவது கடிகாரம் அதோட அட்டாச் பண்ணிருக்கும்ல அதுவும். ஆமாங்கய்யா, அதுக்கு பேரு டைமர். அந்த சமூகத்தை நினைச்சா தாயா பாவமா இருக்கியா. தங்கச்சிங்க மேல உசுரையே வச்சிருக்கான். பாவம், அழுது அழுது கண்ணீர் வந்து செத்தாலும் செத்துருவான். அழுது செத்துருவாங்கய்யா. இந்த ஊருக்குள்ள நான் எப்பேற்பட்ட மரியாதையோட வாழ்ந்தவன். நின்னா 100 பேர் வணக்கம் சொல்லுவாங்க, நடந்தா 50 பேர் அப்படியே காலில் விழுவாங்க. அம்புட்டு கௌரவத்தையும் சிதைச்சு விட்டுவேன் அந்த சம்மூ பையதானே. சாவட்டும் சாவட்டும், நல்லா அழுதே சாகட்டும், எனக்கு அது சந்தோஷம் தானே. எல்லாமே பக்காவா நடக்கும் சம்பந்தி. நீங்க நினைச்சது நினைச்சபடி நடக்கும். நடந்தே ஆகணும்லே. இந்த தடவை நான் தோத்து போக கூடாது. சனியா, அதை எடுத்துட்டு வா. கொண்டா ஐயா, இந்தாங்க. இந்த வாங்கிக்கடா, வச்சுக்க பணம். சரிங்க. ஐயா, நாங்க கேட்டதுக்கு மேலே இருக்கும் போல. ஆமல, எப்பவுமே கேட்டதை விட கூடவே கொடுக்கறது தான் என் பழக்கம். ஏலே, நீங்க பாட்டுக்கு எலுமிச்சம் பழம் மாதிரி சின்ன பாமா வைக்க கூடாது. நல்லா இருந்தா வெலாங்கா மாதிரி சைஸுக்கு, அதுலதான் ஓடு திக்கா இருக்குங்க, அந்த மாதிரி சைஸுக்கு வைக்கணும். அவனை கன்ஃபார்மா சாவடிக்கணும். அதுக்காக தான் இது கொடுத்துருக்கு. என்ன செஞ்சிருவீங்களா? நிச்சயமா ஐயா. பாம் வெடிச்சதுக்கு அப்புறம் அவனை விளக்க மாத்தாலதான் கூட்டி அள்ளணும். பாம் அவ்வளோ பவர்ஃபுல்லு. கச்சிதமா செஞ்சிடணும்டா. சரி, கிளம்புங்க. போலாம். முருகா. கேட்டி, போதும், வேர்த்து கலைஞ்சிர போது. கலைஞ்சா டச்சப் பண்ணிக்கலாம். அறிவு இன்னைக்கு உன்னை பாக்குறப்போ உன் அழகுல அசந்து போய் உன்கிட்ட மறுபடியும் ஐ லவ் யூ சொல்லணும். பாத்துக்கோ. போதும். பத்தாது மேடம், இதுவும் போட்டுக்கோ. இந்த விரல் காட்டு. ஓகே, கியூட். என் கண்ணே பற்றும். ஐயோ, பூவை மறந்துட்டேன் பாரு. ஓகே. வாவ், நல்லா இருக்குல்ல? ஓகே, நைஸ். வாலே சீக்கிரம் அந்த பட்டு வெட்டி சட்டை எடு. சிவபாலம் ரெடி ஆகட்டும். இல்ல சிவபாலா, எல்லாம் பிளான் படி கரெக்டா நடக்கணும். இல்லன்னு வையி மறுபடியும் ஏன் குறவளைய கடிச்சு விடுவா. நீ இந்த பட்டு வெட்டியை கட்டிட்டு ரெடி ஆகும். அண்ணே, அக்கா விடுன. நான் பட்டு வெட்டி சட்டையில வீரா பக்கத்துல போனா அவ சீம தண்ணியை ஊத்தி எரிச்சிருவானே. ஏல சிவபாலா, நாங்கெல்லாம் என்னத்துக்கு இருக்கோம்? நீ தைரியமா ரெடி ஆகு. இப்படி திரும்ப திரும்ப முயற்சி பண்ணாதான் வீரா மனசுல நல்லபடியா இடம் பிடிக்க முடியும். போ, போய் ரெடி ஆகு.
சரிண்ணா. ம் சரியான பையனா இருக்கான். என்னல இது புது மாப்பிள்ள மாதிரி பட்டு வெட்டி பட்டு சட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு என்னாச்சு உனக்கு? ஓ எனக்கு என்ன தெரியும், அண்ணன் கட்ட சொல்லிச்சு கட்டினேன். நல்லா இருக்கா? அது சரி, இப்ப என்னத்துக்கும் அண்ணன் இப்படி கூத்தடிச்சுக்கிட்டு இருக்கேன்? ஏ? இந்த பாரு, எனக்கு அந்த இவனுக்கும் ஒரே கலர்ல சட்டையை போட்டிருக்கான். ஏன் கௌரவம் என்னத்துக்கு ஆவருது? ஓ உன் கௌரவத்துக்கு ஒரு குறையும் வராது. உன் சட்டை 7000 ரூபா, சனியன் சட்டை 500 ரூபா. 2 சட்டையும் ஒண்ணு கிடையாது. முதல்ல அதை புரிஞ்சுக்க. இந்த சட்டை 7000 ரூபாயா? என்னல இத பார்த்தா சாதாரணமா தெரியுது. இத போய் சரி, எந்த போல்ஸ்காரன் அவன் சம்பளத்துல 7000 ரூபாய்க்கு சட்டை வாங்குவான்? சரி சரி சரி, நீயும் அப்பனுக்காக இப்படி ஒரு சட்டையை வாங்கி கொடுத்துருக்க. சரி ஓகே பா, இந்த சட்டை உனக்கு சூப்பரா இருக்குப்பா. என்ன பிரச்சனை? ஐயா போன் நீங்க உங்களுக்கு போன் பண்ணணும். போனும்ல. பம் 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 பம். மாமா, பரணி சொன்ன மாதிரி அம்புட்டும் கரெக்டா நடந்துட்டு இருக்கு. அண்ணா, இந்த பட்டு வேஷ்டி கட்டிட்டு போய் என்னென்ன செய்ய? அறிவனை வர காருக்கு முன்னாடி நடந்து வரவா? இல்லை, அறிவு கெட்டவனே. அறிவையும் ரத்னாவையும் எந்த கார்ல பொண்ணு மாப்பிள்ள மாதிரி அழைச்சிட்டு வராங்களோ அதே கார்ல ஜோடியா நீயும் வீராவும் கூட வரணும்ல. அதுக்கு தான் இந்த ஏற்பாடு எல்லாமே. எனக்கு என்னவோ அதை நினைச்சாலே பக்கு பக்குன்னு இருக்குண்ணே. அவ பாட்டும் கோவத்துல என் சட்டைய கிழிச்சு விட்டானா? கோட்டிக்கார மாதிரி பேசாத. அவ அப்படியெல்லாம் ஒன்னும் ரவுடித்தனம் எல்லாம் பண்ண மாட்டா. நீ சும்மா இரு. மோ, நீ நினைச்சிட்டு இருக்கம்மா, அவ வேலை தான் போலீஸ் வேலை. உள்ள இருக்க அம்புட்டும் ரவுடி புத்தி. எல்லாம் பரணி பாத்துக்கிடுவா சிவபாலா. நம்ம திட்டம் ஒண்ணுதான். இத பத்தி நீ யாருக்கிட்டயும் வாய திறந்துடாத. முக்கியமா உங்க அப்பா கிட்ட தயவு செய்து வாய திறக்காத. என்ன? நான் என்னத்துக்கு மைனி அவகிட்ட வாயை திறக்க போறேன்? கேட்டி பாத்தியா, எல்லாரும் ரெடி ஆயிட்டோம். ஆனா பூ வச்சுக்கல. இரு, நான் போய் எடுத்துட்டு வரேன். சிம்பிள் தாயா. கரெக்டா அந்த பாம்பை வைக்கிறப்போ இதோ இருக்கு பாருங்க இந்த டைமர். இதுல டைம் செட் பண்ணி இந்த பட்டனை அமுக்கி விட்டா போதும், பாம் கரெக்ட் டைம்க்கு வெடிச்சிடும். பாத்தியா, இப்பதான் அமுக்கி விட்டுறாத. கையில இருக்கும்போது வெடிச்சிட போகுது. சொல்லுங்க சம்பந்தி. நான் என்னத்த சொல்ல, நான் சொன்னபடி ஏற்பாடெல்லாம் பண்ணியாச்சா? எல்லாம் பக்கவா ரெடி சம்பந்தி. இங்க பாருங்க, என் கண்ணு முன்னாடி தான் பயலுக்கு பாம்போட நிக்கிறானுங்க. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். நல்லா கேட்டுக்குங்க, அந்த அறிவழகம் உட்கார்ற கார்ல இந்த பாம்பை செட் பண்ணணும். பொண்ணும் மாப்பிளையும் ஒன்னா இன்னைக்கு பரலோகம் போயிடணும். அதுக்கு நான் பொறுப்பு சம்பந்தி. வை. ஐயா போலாங்க ஐயா. பம் 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 பம்.